வெல்கம் டு நியூ வேஸ். இன்றைக்கி மட்டன் சூப் பார்க்கலாம். அதுவும் எல்லா எலும்பும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு, கொத்தமல்லியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் சூப் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி எலும்பு பீசஸ் எடுத்திருக்கேன். இது நெஞ்சு எலும்பு. ஒரு தக்காளியை நல்லா கையாலேயே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன். இது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதும் பச்சை மிளகாய் மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பச்சை மிளகாய் பொரிஞ்சிருச்சு. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியனும் பூண்டும், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்காக தான் இதை நம்ம ஆட் பண்ணுறோம். மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரசம் எப்படி செய்கிறீங்களோ அப்படியே கூட செய்யலாம், ஆனால் புளி சேர்க்கக்கூடாது, அவ்வளோதான் சூப்பு. நல்லா மட்டன்லாம் கிண்டி விட்டுட்டு நம்ம கையாலேயே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாகவே இருந்தால் போதும். நம்ம ஃபைனலாக உப்பும் பெப்பரும் மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை இங்கேயே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் எவ்வளோ தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 6 விசில் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 6 விசில் போல் வந்துடுச்சு. ஸ்டீமும் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பீசஸ்லாம் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், மட்டன் போன் சூப் ரெடி. இது சளி இருமல் இருக்கிறவங்க கண்டினியூஸாக இதை எடுத்துக்கலாம். அதுபோல் இது போனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்கும். இது சூப் குடித்தா ரொம்ப பசி எடுக்கும். இது ரொம்பவே நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.